புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு ரசிகர்களின் சார்பாகவும் அவர்களின் விசுவாச தொண்டர்கள் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் உலகத் தமிழர்களின் சார்பாகவும் கனத்த இதயத்தோடு கண்ணீர் மல்க என் இதய அஞ்சலியை செலுத்திக் கொள்கின்றேன். தமிழக மக்களின் இதயங்களை மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் இதயங்களை எல்லாம் கண்ணீர் குளமாக்கிவிட்டு கற்பூர வாசமாய் காற்றில் கரைந்து சென்று விட்டார். அவரின் மறைவால் லட்சோப லட்சம் ரசிகர்களின் மனங்களும், லட்சோப லட்சம் தாய்மார்களின் மனங்களும், லட்சோப லட்சம் அவர் நிறுவிய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தொண்டர்களின் மனங்களும் ஆறாத ரணங்களாய் வேதனையில் வீழ்ந்து கிடக்கின்றது. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ரசிகனாய் அன்று முதல் இன்று வரை இனிமேலும் இருக்கப் போவதிலும் நான் பெருமை கொள்கின்றேன். திரைப்பட வாழ்விலும் சரி, பொது வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, தனக்கென்று எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைத்து கொள்ளாமல் தன்னை சார்ந்தவர்களுக்காகவே வாழ்ந்தவர் என்றால் பொருத்தத்திலும் 100% கேப்டன் அவர்களுக்கு பொருந்தும். தனக்கென ஒரு கௌரவம் வேண்டும், தனக்கென ஒரு அந்தஸ்து வேண்டும், பேர் புகழ் பதவி வேண்டும், தன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் துண்டை கக்கத்தில் இடித்துக் கொண்டு கும்பிடு போட ஒரு கூட்டம் வேண்டும் என்று நினைக்கும் சில மனிதர்களுக்கு மத்தியில் அதையெல்லாம் சிறு துளி கூட எதிர்பார்க்காமல் தன்னிடம் வேலை பார்க்கும் வேலைக்காரர்களை கூட மனிதர்களாகவே மதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்த மகா புண்ணியவான் கேப்டன் அவர்கள் என்றால் இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. சினிமாவில் புரட்சி கலைஞரை வாழ வைத்த இயக்குநர்களும், புரட்சி கலைஞர் அவர்கள் அறிமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை மென்மேலும் வளர வைத்த நிஜங்களும் உண்டு. ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் நம் வீட்டின் கதவை தட்டாதா? பொன் பொருள் கிடைத்து கார் பங்களா என்று வசதியாக வாழ மாட்டாமா என்று காத்து கிடக்கும் மனிதர்கள் மத்தியில் யாராவது கஷ்டப்படுகின்றவர்கள், பசியோடு இருப்பவர்கள் நம் வீட்டின் கதவை தட்ட மாட்டார்களா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். காவல்துறையின் கம்பீரத்தையும் இராணுவத்துறையின் வீரத்தையும் திரைப்படங்கள் மூலமாக தத்ரூபமாக அச்சு அசலாய் உண்மையா பொய்யா என்று அனைவரும் வியக்கும் வண்ணம் தனது நடிப்பு திறமையால் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுவியவர். அந்த கம்பீர நடிப்பால் எத்தனையோ பேர்கள் அவர்களுக்கு கம்பீரத்தை வரவழைத்து கொண்டவர்கள் உண்டு, மறுப்பதற்கு இல்லை. புரட்சி கலைஞர் அவர்கள் நடித்த வானத்தைப் போல, சின்ன கவுண்டர், சொக்கத்தங்கம், தவசி திரைப்படங்கள் எல்லாம் தமிழ் மண்ணின் கிராமத்து கலாச்சாரங்களையும் குடும்ப உறவுகளின் பாச பிணைப்புகளையும் சொல்லிச் சென்ற படங்கள் அல்லவா? தமிழ் மண்ணிலே, தமிழ் மறையிலே பிறந்த ஒரு தமிழர் இறுதி வரை செம்மை தமிழிலே பேசி தமிழ் படங்களிலே மட்டும் நடித்து தனக்கென ஒரு முத்திரை பதித்து கொண்டு வாழ்ந்த சிங்கத் தமிழன் கேப்டன் அவர்கள் என்றால் மிகையிலும் மிகையே. தான தர்மங்கள் செய்வதால் பெயர் கிடைக்கும், அதை வைத்து புகழ் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைக்காத, புகழாசை இல்லாத புண்ணியவான். அதன் மூலம் பிறர் முகம் அகம் படும் சந்தோஷங்களை கண்டு சந்தோஷப்பட்டு கொண்டவர். கோடி பணம் பொருள் இருந்து என்ன பிரயோஜனம்? நீ இறந்துவிட்டால் அரைஜான் கயிறை கூட அறுத்தெறிந்து புதைப்பார்கள், எவ்வளவு வேண்டும் எடுத்துக்கொள் என்று ஒரு மேடையிலேயே உரையாற்றினார். அந்த உரையில் 100க்கு 100% உண்மை இருக்கிறது. அதுபோலவே தான் கேப்டன் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு முறை மதுரை மாவட்டத்தில் இருந்த தேனியில், தற்போது தேனி மாவட்டம் என்று அழைக்கப்படுகின்றது, அந்த தேனி மாவட்டத்தில் புரட்சி கலைஞர் அவர்கள் 100 ஏழை பெண்களுக்கு இலவச திருமணத்தை நடத்தி வைத்து ஒரு சகோதரனாயிருந்து அந்த ஏழை பெண்களுக்கு சீர்வரிசைகளை கொடுத்து தனது சொந்த செலவில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த மதுரை மீனாட்சி அம்மனின் அருளாசி அவருக்கு என்றும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். மனிதர்கள் இறந்துவிட்டால் உடல் அடக்கம் என்பது சுடுகாட்டில் நடக்கும், மின் மயானத்தில் உடல் எரிப்பு நடக்கும். இயற்கையாகவே ஒருவருக்கு ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்றால் அந்த இயற்கை ஒரு அதிசய வரத்தை கொடுத்து சென்று விட்டது. விஜயகாந்த் அவர்களே, நீங்கள் மின் மயானத்திற்கோ இடுகாட்டிற்கோ சுடுகாட்டிற்கோ சென்று புதைக்கப்பட வேண்டியவர் இல்லை. இவ்வுலகம் உள்ளவரை மக்களோடு மக்களாயிருந்து அன்பு, கருணை, இரக்கம் காட்டி ஒருமை பண்போடு கைகோர்த்து வாழ வேண்டியவர். இன்னமும் எத்தனையோ இயலாத மக்களை வாழ வைக்க வேண்டியவர். அதனால் நீங்கள் உங்களின் அலுவலகத்திலிருந்து பணியாற்றுங்கள் என்று உத்தரவிட்டு சென்று விட்டது. இப்படி ஒரு அதிசய வரம் இனி எந்த மனிதருக்கு கிடைக்கும்? வாழ்ந்தால் இவர் போல் வாழ வேண்டும், அவர் போல் வாழ வேண்டும் என்பது போல நல்ல தலைவர்களையும் நல்ல மனிதர்களையும் மதித்து வாழ்ந்த மரகத மாணிக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். 1991ஆம் ஆண்டு
மதிப்பிற்குரிய விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் பிரபாகரன் படத்தில் கேப்டன் பிரபாகரன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வெளிவந்த படம். உயர்திரு மன்சூர் அலிகான் அவர்களின் அசாத்திய வில்லன் நடிப்பில் கேப்டன் அவர்களும் மன்சூர் அலிகான் அவர்களும் போட்டி போட்டு நடித்திருப்பார்கள். இவர்களின் நடிப்பை கண்டு அன்று வியந்து பாராட்டாதவர்களும் போற்றாதவர்களும் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு தியேட்டரில் அமர்ந்து படம் பார்த்தவர்கள் காட்சிக்கு காட்சி சீட்டின் நுனிப்பகுதிக்கே வந்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தின் மூலம் வானளாவிய புகழை பெற்றவர்கள் திரு விஜயகாந்த் அவர்களும் திரு மன்சூர் அலிகான் அவர்களும். இன்னமும் நான் வியந்து பாராட்டி கொண்டிருக்கின்றேன். கேப்டன் பிரபாகரன் என்ற அடைமொழியே கேப்டன் அவர்களின் பெயருக்கு முன்னால் ஆட்சி பொறுப்பேற்று ஆட்சி மொழியாகி சிம்மாசனத்தில் அமர வைத்து விட்டது. அன்று முதல் இன்று வரை சின்னஞ்சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர்கள் வரை விஜயகாந்த் அவர்களை கேப்டன் என்றே அழைத்து பெருமை சூட்டி கொண்டார்கள். விமானப்படையில் கேப்டனாக பணிபுரியவில்லை, கப்பல் படையில் கேப்டனாக பணிபுரியவில்லை, தரைப்படையில் கேப்டனாக பணிபுரியவில்லை. ஆனாலும் தமிழக மக்கள் அவரை கேப்டன் என்று அழைப்பது ஒரு தனி மனிதருக்கு கிடைத்த மாபெரும் அங்கீகார பட்டம் அல்லவா? அவர் இறந்த நாளில் ஒரு கிராமத்தில் நடந்த அதிசயம். அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்ட அவரது போட்டோவுக்கு மேல் ஒரு நல்ல பாம்பு ஏறி நின்று அஞ்சலி செலுத்திய அதிசயம் உண்டு. மக்களோடு மக்களாய் அந்த பாம்பும் சேர்ந்து புரட்சி கலைஞருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது என்றுதான் நினைக்க வேண்டும். திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி கோவில் கோபுரத்தின் மேல் வட்டமிட்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கும் கருடன் புரட்சி கலைஞரின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ள சிறிது நேரத்திற்கு முன்பாகவே தேமுதிக அலுவலகத்துக்கு மேல் வட்டமடித்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய காட்சி அதிசயம் காண கிடைக்குமா? இதுதான் கருட சேவை என்றுதான் தோன்றுகின்றது. புரட்சி கலைஞர் அவர்களின் எண்ணங்களும் செயல்களும் தெய்வீகத்தன்மை கொண்டது என்பதற்கு இதைவிட ஒரு அற்புத காட்சி வேறு ஒன்றும் இருக்க முடியாது, காணவும் முடியாது. கேப்டன் அவர்கள் வாழ்விலும் அதிசயங்கள் நடந்துள்ளது. இறப்புக்கு அப்பாலும் அதிசயம் நடந்துவிட்டது. இயற்கை அன்னையின் மடியில் தமிழக மக்களின் செல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அயர்ந்து கண்மூடி எடுக்கும் ஒரு சிறிய ஓய்வின் இடைவெளிதான் அவரின் இறப்பு. மீண்டும் வருவார், மீண்டெழுந்து வருவார், சாதனைகள் புரிவார், சமத்துவம் படைப்பார். அவருக்கான ஒரு புதிய சரித்திரம் எழுத காத்திருக்கிறது தமிழகம். வாழ்க கேப்டன் அவர்கள், வளர்க கேப்டன் அவர்கள், அவர்களின் புகழ். நன்றி, வணக்கம்.